அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 25/1/2025 முதல் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன நிச்சயம். இவை நடந்தே தீரும், யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பராசியில் சுக்கிரனும், சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசியில் இருந்த செவ்வாய் வக்ரகதியில் மிதுனத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 11ல் குரு வக்ரம் மற்றும் 3ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார இறுதியில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செல்லும் சுக்கிரன் நன்மை தருவார். வருமானம் வரவிருக்கும் வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம புத்தாடைகள், ஆபரணங்கள் வாங்கி மகிழ இருக்கீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. அதே போல் கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவன் அமையுங்க. குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பிகளுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அலுவலகத்தில் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு புதன் சப்தம ராசியில் இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் மாமன் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுங்க. முக்கியஸ்தர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கடகராசினியர்களான நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ல் செவ்வாய் இருப்பதால் செலவுகளை எச்சரிக்கையோடு செய்வது நல்லது. வெவ்வேறு விதங்களில் வருகின்ற பணம் உங்களுக்கு தெரியாமலேயே செலவாகி பின்னால் வருத்தப்பட வைக்குங்க. வேலை தேடுபவர்கள் பொது உத்தியோகத்தில் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அதே போல் கடன்கள் வசூலாவதில் தடங்கள் உண்டுங்க. அர்த்தாஷ்டம ராசியில் இருக்கும் சனி பகவானை கவனத்தில் கொண்டு வேலை செம்மையை மேற்கொள்வது நல்லது. அதே போல சக்திக்கு மீறிய உழைப்பினால் உடல் சோர்வடையுங்க. ஓய்வில்லாமல் உழைப்பதால் ஆரோக்கியம் கெடும் என்பதால ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும், அஷ்டமஸ்தானத்தில் சுபபலம் பெற்ற சுக்கிரனும் வலம் வருவதால இந்த வாரம் முழுவதும் வருமானம் போதுமான அளவிற்கு இருக்குங்க. அஷ்டம ராசியில் சனி சஞ்சரிப்பதால் ஜென்ம ராசியில் நீச்ச கதியில் செவ்வாய் அமர்ந்திருப்பதாலும் மருத்துவ செலவுகள்ல பணம் விரயமாகும். சிறு காரியமானாலும் வெள்ளி பாத்திரங்கள் சேருங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது. செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. தக்க தருணத்தில் பண உதவி கிடைக்குங்க. கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுங்க. இந்த மாதத்தில் சுக்கிரனை விட குரு பகவானே அதிக சுபபலம் பெற்றிருப்பதால ஆண் குழந்தைகளே அதிகமாக பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அர்த்தஷ்டக அதாவது அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் தோஷத்தை சுக்கிரன் குறைத்து விடுகிறாருங்க. சக ஊழியர்களுடைய விரோத மனப்பான்மை சற்று குறையுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இருப்பினும் வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியே இருக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் கூட ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்த வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலை அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்களுக்கு இழுபறி நிலை நீடிக்குங்க. உடல் உபாதைகளினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்குது.
அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜென்ம ராசியில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிப்பதால் போட்டிகளும் பொறாமைகளும் கடுமையாக இருக்குங்க. குரு சுக்கிரன் சுபபலம் பெற்று ஆதரவாக இருப்பதால் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்குங்க. விற்பனையும் லாபமும் திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் புதிய முதலீடுகள்ல இந்த வாரத்தில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்கும் என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்குது. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானுடைய ஆட்சி ராசியில் கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அளவிற்கு இருக்காது என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. திரைப்படங்களை மீண்டும் ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் அமர்ந்துள்ள குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவதால புதிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்கள் அதிகாரத்தில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறாங்க. சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்திருப்பது மேலும் பல நன்மைகளை அளிக்க வல்லதா அமைஞ்சிருக்குது. உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. கட்சியில் ஆதரவு பெருகுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றத்தை குறிக்கும் கிரகங்கள் இந்த வாரம் முழுவதுமே உதவிகரமாக சஞ்சரிக்கவில்லை. இதனால பாடங்கள்ல கவனம் குறைவு ஏற்படுங்க. முக்கிய விஷயங்கள் மறந்து போகும். மற்றபடி உட்கார்ந்து வசதியும் சோர்வும் அதிகரிக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் விவசாயத்துறையை தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று வயல் பணிகளில் ஈடுபட்டு உழைத்தாலும் விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காதுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். இருப்பதை வைத்து சமாளிப்பது நல்லது. அதே போல கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பெண்மணிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க. இதனால குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யம் நிலவுங்க. மனதிற்கு நிறைவை தருங்க. திருமணமான பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு கிரக நிலைகள் ஆதரவாக அமைஞ்சிருக்குது. அதே போல ஏற்கனவே சுகப்பிரசவம் ஏற்படுங்க. கடகராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு வேலைக்கு முயற்சித்து வரும் மனது இருக்கு. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வைத்தீஸ்வரன் கோவில் மற்றும் திருநள்ளாறு தரிசனம் உடனுக்குடன் உங்களுக்கு பலன் கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது.